இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. பின்மறையின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மறையின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. பின்மறையின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மறையின் அபிஷேகம் யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடுமே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே,
அக்னி நாவால அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, சிவநதியாய் பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவால அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, சிவநதியாய் பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி மாந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. அக்கினியில 2 விதமான அக்கினி இருக்கு. அக்கினியில 2 விதமான அக்கினி இருக்கு. உபதியாவின் புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம். உபதியாவின் புஸ்தகம் அந்த அதிகாரத்தில் இருக்கிற 18வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, உபதியாவின் புஸ்தகத்தில் 18வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலியுமா இருப்பார்கள், ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பா இருப்பார். அக்கினி 2 இருக்கு. ஒன்று எரிகிற அக்கினி, மற்றொன்று எரிக்கிற அக்கினி. ஒரு அக்கினி என்ன அக்கினி அப்படின்னா எரிகிற அக்கினி இல்லையா. ஏசா வம்சத்தார் யாராக இருக்கிறாங்க? வைக்கோல் துரும்பா இருக்கிறாங்க. வைக்கோல் துரும்பா. இன்னைக்கு நம்ம வருகிற ஆபத்தை நமக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த அக்கினி எதை காட்டுது? நமக்கு வருகிற ஆபத்தை நமக்கு வராமல் தடுக்க காப்பாற்றுது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேத திருப்பினீங்கன்னா, இந்த அக்கினி எதுக்கு அடையாளம்? வருகிற ஆபத்தை தடுக்கிறது. நமக்கு வருகிற ஆபத்தை அது தடுக்கும். எது? அக்கினி நமக்கு வருகிற ஆபத்தை என்ன செய்யும்? தடுக்கும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் 12வது வசனம் பாருங்க. குழம்பி அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு என்று கேட்டான். அப்பொழுது சீரிய ராஜா ஊழியக்காரர்களில் ஒருவன், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தையையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலியா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். அப்பொழுது அவன் தன் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் என்றார். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்றான். அன்று அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் ஏதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் எலிசாவை நோக்கி, ஐயோ ஐயோன்னா ஆபத்து அப்படின்னு. ஐயோ என்னது? ஐயோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆபத்து. ஐயோ ஆபத்து, நாம் என்ன செய்வோன்னு புரியலையே அப்படின்னு சொல்றான். உடனே அடுத்த வசனம் சொல்றாரு, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தருடைய வேலைக்காரருடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும்
அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிரம்பி இருக்கிறதை. இப்போ அது என்ன செஞ்சிச்சு? எலிசாவுக்கு வருகிற ஒரு பெரிய ஆபத்தை அது என்ன செஞ்சிச்சுன்னா தடுத்துச்சு. அக்கினி என்ன செய்யும்? நமக்கு வருகிற ஆபத்தை என்ன செய்யும்னா தடுக்கும். நமக்கு வருகிற ஆபத்தை நமக்கு தடுக்கும். இந்த அக்கினி ரெண்டு விதமாக்குன்னு சொன்னோம். ஒன்று என்ன அக்கினி? எரிகிற அக்கினி, மற்றொன்று எரிக்கிற அக்கினி. ஒரு அக்கினிக்கு என்ன பேர்? எரிகிற அக்கினி. யாக்கோபு வம்சத்தை உபதியா சொல்றாரு. யாக்கோபு வம்சத்தா எப்படி இருக்கிறாங்க? எரிகிற அக்கினியா, எரிக்கிற அக்கினியா இருக்கிறாங்க. ஏசா வம்சத்தார் வைக்கோல் துரும்பா இருக்கிறாங்க. இதுவும் அக்கினி தான், இதுவும் அக்கினி தான் இல்லையா? தீப்பற்றி இருக்கு இல்லையா? தீக்குச்சியும் அக்கினி தான். எரிகிற அந்த 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 வேஸ்ட்டுங்கள்லாம் என்னது? அதுவும் அக்கினி தான். ரெண்டு பார்த்து. ஒரு என்ன அக்கினி? எரிக்கிற அக்கினி. மற்றொன்று என்ன அக்கினி? எரிகிற அக்கினி. இன்னைக்கு நம்ம எரிகிற அக்கினியா கர்த்தர் வைக்கணும்னா ஆபத்து அதிகம். எரிக்கிற அக்கினியா வச்சதான் கர்த்தர் நமக்கு ஆபத்து அதிகம். நம்ம எரிகிற அக்கினியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம யாரா இருக்கணும்? எரிகிற அக்கினியா இருக்கணுமே ஒழிய எரிக்கிற அக்கினி எரிக்கிற அக்கினியா இருக்கணுமே ஒழிய எரிகிற அக்கினி என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. அது ரெண்டு வித்தியாசம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அப்போ நம்ம விளைவிக்கணும். அப்போ நம்ம நமக்கு வருகிற ஆபத்திலிருந்து எதிரிகளால், மனுஷர்களால், சத்துருவினால் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை கர்த்தர் தடுக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறார்னா நம்மை கர்த்தர் அக்கினியாக மாற்ற விரும்புகிறார். நம்மை தேவன் அக்கினியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த அக்கினி ரெண்டு விதமாக இருக்குன்னு சொன்னால், ஒன்று எரிகிற அக்கினி, மற்றொன்று எரிக்கிற அக்கினி. இன்னைக்கு நம்ம யாராக இருக்க போறோம் என்பதை வச்சு தான் நமக்கு வருகிற ஆபத்து தடுக்கப்படுமா, நமக்கு வருகிற ஆபத்து சிக்கப்படுமா. அந்த ஆபத்தில் சிக்கிறதுக்கும் அந்த ஆபத்திலிருந்து தடுக்கப்படுவதற்கும் இன்னைக்கு நம்ம யாராக இருக்கிறோம்? எரிகிற அக்கினியாக இருந்துட்டோம்னா வருகிற ஆபத்தை யாருமே என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஆனால் எரிக்கிற அக்கினியாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வருகிற ஆபத்தை என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு இமி அளவு கூட நம்மளை என்ன செய்யாது? தாக்கவே தாக்காது. அந்த அளவுக்கு நம்மளை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார் எதிரிகள் கைகளில் இருந்து. அப்போ எதிரியுடைய தாக்கம் எந்த விதத்தில் இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும், எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், எவ்வளவு உக்கரமாக இருந்தாலும் அந்த 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 எதிரியுடைய கோபத்துக்கு நம்மளை தப்புவிச்சு, அந்த எதிரியின் தாக்கத்துக்கு நம்மளை தப்புச்சு. இப்போ சீரியா படித்தோம். அவன் சாதாரண கோபத்தில் சொல்லலை இல்லையா? நான் சொல்கிறேன், அவன் போடுற திட்டமெல்லாம் என்ன ஆகிட்டே இருக்குது? சீரியா ராஜா போடுற திட்டமெல்லாம் என்ன ஆகிட்டே இருக்குது? பலிக்காம போயிட்டே இருக்குது. அவன் என்ன திட்டம் போட்டால் என்ன செய்ய மாட்டேங்குது? பலிக்கவே மாட்டிருக்குது. என்ன திட்டம் போட்டாலும் பலிக்கவே மாட்டிருக்குது. அவன் ஒரே பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கா. என்னடா அது, நம்ம இவ்வளோ திட்டம் பண்ணுறோம், இவ்வளோ பிளான் பண்ணுறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டிருக்குது? ஒன்று கூட நிறைவேற மாட்டிருக்குது. அப்போ எதிரியின் திட்டத்தை அவமாக்குறது தான் எதுன்னா இந்த அக்கினி. எது அக்கினி? எரிகிற அக்கினி இல்லை, எரிக்கிற அக்கினி. எரிக்கிற அக்கினி என்ன செய்யும்? எதிரியின் திட்டங்களை அவமாக்கி போடும். எதிரியின் திட்டங்களை அவமாக்கி போடும். எதிரியின் சூழ்ச்சிகளை அவமாக்கி போடும். எதிரியுடைய பிளானை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். எது? எரிக்கிற அக்கினி. எரிகிற அக்கினி இல்லை, ஏன்னா அது எரிஞ்சிட்டு இருக்குது அக்கினி. அந்த வைக்கோல் துரும்பு என்ன ஆகிட்டு இருக்குது? எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு அக்கினி என்ன அக்கினி? எரிக்கிற அக்கினி. மற்றொரு அக்கினி எரிகிற அக்கினி. எரிக்கிற அக்கினி தான் என்ன செய்யும் அப்படின்னா எதிரியினுடைய திட்டங்களை எல்லாம் அபத்தமாக்கி போடும். எதிரியின் திட்டங்களை எல்லாம் பலிக்காமாக்கி போடும். எது? எது? எரிக்கிற அக்கினி. அப்ப தேவன் நம்மளை எப்படி மாற்ற விரும்புகிறார்னா எரிக்கிற அக்கினியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். என்ன அக்கினியா? எரிக்கிற அக்கினியா. இப்ப யாரை தேவன் எரிக்கிற அக்கினியா மாற்றுறாரு? யாரை தேவன் எரிகிற அக்கினியா மாற்ற விரும்புகிறார்? யாரை? இப்ப உபதியாவில் வாசிச்சோம் இல்லையா? யாக்கோபு யார் தான்? யாக்கோபு யார் தான்? ஈசாக்குடைய மகன் தான் இல்லையா? ஏசா யார் தான்? ஈசாக்குடைய மகன் தான். அப்படி தானே? யாக்கோபு யாரு? ஈசாக்குடைய மகன் தான் யாக்கோப் இல்லையா? ஏசா யாரு? அதே ஈசாக்கின் மகன் தான் யாக்கோப். ரெண்டு பேரும் யாரு? ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். இப்போ நம்ம எல்லாரும் யாரு? ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். இப்போ நம்ம எல்லாரும் யாரு? ஒரே தகப்பனுடைய பிள்ளை. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்மளை எரிக்கிற அக்கனியாக மாற்றுமாறு, நம்மளை எரிகிற அக்கனியாக மாற்றுவார். ரெண்டு பேரும் ஒரே அப்பாவுடைய பிள்ளைங்க தான். மாறுபட்ட கருத்தே இல்லை. ஒரே இடத்துல பிறந்தாங்க, ஒரே இடத்துல வளர்றாங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஒரே அப்பாவுடைய போதனை, ஒரே அரவணைப்பு, ஒரே வீடு, எல்லாம் ஒன்னே தான். யாக்கோபுக்கு வேற, ஏசாவுக்கு வேற இல்லை இல்லையா? ஏசாவுக்கு அப்பா யாரு?
ஈசாக்கு தான். யாக்கோபுக்கு அப்பா யாரு? ஈசாக்கு தான் இல்லையா? யாசாவுக்கு போதனை பண்றது யாரு? ஈசாக்கு தான். யாக்கோபுக்கு போதனை பண்றது யாரு? ஈசாக்கு தான் இல்லையா? ரெண்டு பேருக்கும் ஒரே இடம், ஒரே ஆகாரம், ஒரே இடம், எல்லாமே சேம் ஒன்று தான், எல்லாமே சேம் ஒன்று தான். ஆனால் ஒரு ஆளை கர்த்தர் எப்படி வைக்கிறாரு? எரிக்கிற அக்கினியா வைக்கிறார். ஒரு ஆள் எப்படி வச்சிருக்கிறாரு? எரிகிற அக்கினியா வச்சிருக்கிறார். அப்போ தேவன் நம்முடைய எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான், நம்மள ஏசப்பா பிள்ளைகள் தான். அப்போ ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கிறதால மாத்திரம் நம்மளை கர்த்தர் எப்படி வைக்க விரும்பல? எரிகிற அக்கினியா வச்சிருக்கிறாரா, எரிக்கிற அக்கினியா வச்சிருக்கிறாரா? அப்போ ரெண்டு பேரும் எப்படி வச்சிருக்கணும்? எரிக்கிற அக்கினியா வச்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்ய அவசியம் இல்லை, இதை ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏசப்பா பிள்ளைங்கன்னா நம்மளை எல்லாரும் எப்படி வைப்பார்? ஆண்டவர் எரிக்கிற அக்கினியை வைப்பார். நமக்கு எந்த ஆபத்துமே வராது, நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எந்த போராட்டமே வராது, எந்த நெருக்கடியுமே வராது, எந்த கஷ்டம் எனக்கு வராது. எது வந்தாலும் என்ன செஞ்சிடும்? இந்த அக்கினி எரிச்சிரும். இந்த அக்கினி என்ன செஞ்சிடும்? எரிச்சிரும். இந்த அக்கினிக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? ஒன்று நிற்க முடியாது, ஒரு ஆபத்து எனக்கு வராது. ஏன்? நான் யாரு? எரிகிற அக்கினி இல்லை, எரிக்கிற அக்கினி. இது என்ன அக்கினி? எரிகிற அக்கினியில அந்த குப்பையும் குளங்களும் இல்லைன்னா அந்த நெருப்பு அணைஞ்சிரும். ஆனால் எரிக்கிற அப்படி இல்லை, அது என்ன ஆகிட்டு இருக்காது, அது ஒன்றுமே இல்லைன்னா கூட என்ன ஆகிட்டே இருக்கும்? எரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதுகிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட என்ன ஆகிட்டே இருக்கும்? ஒரு சின்ன துரும்பு என்ன பண்ணிடும்? அதை எரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் எரிகிற அப்படி என்ன? எரிகிற அப்படி எப்படி? இப்போ நம்ம குப்பையெல்லாம் கொட்டி தீ வைக்கிறோமா, அந்த குப்பைங்க இல்லைன்னு உடனே அந்த அக்கினி என்ன ஆகிடும்? அணைஞ்சு போயிடும் இல்லையா? ஆனால் இது என்ன செய்யும்? எவ்வளவுகள் குப்பைகள் தான் ஒரு சின்ன காரியம் தான், ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சிடும்? பற்ற வச்சு மொத்தத்தையும் எரிச்சிடும். அது எரிகிற அக்கினியா இருக்கணுமே தவிர, நம்ம எரிக்கிற அக்கினியா இருக்கணுமே ஒழிய யாரா இருந்துடக்கூடாது? எரிகிற அக்கினியா இருந்துடக்கூடாது. அப்போ நம்ம ஏசா வம்சத்தாரா இருந்துட்டோம்னா நமக்கு வருகிற ஆபத்தை யாருமே தடுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஆபத்துகளை அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பார். யார் இருந்தா? எரிக்கிற அக்கினியா. நம்ம எரிகிற அக்கினியா இருந்தா நமக்கு ஆபத்துகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்குது, ஒன்று போனா ஒன்று என்ன ஆகிட்டே இருக்குது? எனக்கு ஆபத்து அதிகமாகிக்கிட்டே இருக்குதுன்னா நான் யாரா இருக்கிறேன்னா எரிகிற அக்கினியா இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லை, எனக்கு ஆபத்து வர மாதிரி இருந்துச்சு, அந்த ஆபத்தினால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் மிருக ஜீவத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்ணிட்டார்? எங்களை பாதுகாத்துட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம எரிக்கிற அக்கினி. எரிகிற அக்கினிக்கு தான் ஆபத்து என்ன இருக்கும்? அதிகமா இருக்குமே ஒழிய எரிக்கிற அக்கினிக்கு என்ன கிடையாது. தீ வைக்கிற இல்லையா, தீக்குச்சிக்கு அதிகமான பாதிப்பா, நெருப்புக்கு அந்த இருக்கிற குப்பைகளுக்கு அதிகமான பாதிப்பா? தீ தினமும் நம்ம தீ வைக்கிறோம் இல்லையா, இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த குப்பைகள்லாம் கூட்டி என்ன செய்கிறோம்? மரம் வச்சது நிறைய இலைகள்லாம் விழுது, அது என்ன செய்யணும்? கூட்டி நம்ம குப்பை வச்சுட்டு நம்ம தீ வைக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன தீக்குச்சி என்ன செய்யுது? அங்கே இருக்கிற மொத்தத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்குது? எரிச்சு போயிட்டே இருக்குது இல்லையா? அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்? நீ எரிகிற அக்கினியா இருக்கக்கூடாது, எரிக்கிற அக்கினியா நீ இருக்கணும். எரிக்கிற அக்கினியா இருக்கணும். அப்போதான் உனக்கு என்ன வராது? எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் குப்பையினால தீக்குச்சிக்கு ஆபத்தா, தீக்குச்சினால குப்பைக்கு ஆபத்தா? ரெண்டு இருக்கு இல்லையா? ஒன்று குப்பையும் இருக்குது, தீக்குச்சி இருக்கு இல்லையா? இந்த குப்பை எவ்வளோ குப்பை சேர்ந்தாலும் தீக்குச்சிக்கு என்னவே கிடையாது, ஒரு பாதிப்புமே கிடையாது. எதுக்கு? குப்பையினால தீக்குச்சிகளுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனால் தீக்குச்சியால குப்பைக்கு ஏகப்பட்ட பாதிப்பு. நீ எவ்வளவு வேணா குப்பையை சேர்த்துக்கோ, அதனால தீப்பெட்டிக்கு என்னவே கிடையாது, ஒரு பாதிப்புமே கிடையாது. எதிரி எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தாலும் நமக்கு என்னவா இருக்கக்கூடாது? ஒரு பாதிப்பும் இருக்கவே கூடாது. அதான் அந்த கால் நமக்கு சொல்றது. எதிரியால் உனக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை விளைவிக்க நினைச்சாலும் சரி, உன் குடும்பத்துக்கு எவ்வளோ ஆபத்தை விளைவிக்க நினைச்சாலும் சரி, எவ்வளோ பாதிப்பை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, எவ்வளோ தாக்கத்தை கொண்டு வர நினைச்சாலும் சரி, இல்லை என்ன நினைக்கும்? இந்த குப்பைகளை நினைக்கும், எங்களால் இப்படி எரிக்கிறல்ல, நாங்களாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு. இந்த குப்பையெல்லாம் எவ்வளோதான் ஆலோசனை பண்ணாலும் இந்த தீக்குச்சி என்னவே கிடையாது. இந்த குப்பைகள்லாம் ஏகப்பட்ட ஆலோசனை பண்ணும் இல்லையா? பண்ணாத என்ன பண்ணும்? உன் நாளைகளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, நாங்களாம் உன்னை என்ன செய்கிறோம் பார், உன்னை என்ன பண்ணுறோம் பார், உனக்கு எப்படிப்பட்ட காக்கத்தை உருவாக்குறோம் பாரு, நீ சாதாரண ஒரு சின்ன குச்சி, நாங்களாம் எவ்வளோ இருக்கிறோம், எவ்வளோ பெரிய குப்பைகள் இருக்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம் பார் அப்படி. இந்த குப்பையெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசினா இந்த தீக்குச்சி என்ன செய்யும்? புரியல இல்லையா? குப்பைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுன்னு வச்சுக்கோ, என்ன பேசும்?
உன்னால எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது இல்லையா, நாமெல்லாம் என்ன செய்யலாம், இந்த தீக்குச்சிக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்படியே அந்த குப்பைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுது இல்லையா. தீக்குச்சி என்ன பண்ணும், அப்படியே சிரிக்க இல்லையா. அதான் சங்கீதம் 2ல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த குப்பைங்கெல்லாம் பேசிக்கிது பாருங்களேன். சங்கீதம் 2ல் 2ஆம் சங்கீதம் 2ஆவது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 2ஆவது சங்கீதம் 2ஆவது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. சங்கீதம் 2:2 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி எங்கள் கட்டுகளை அறுத்து எரிந்து போடுவோம் என்றார்கள். தீக்குச்சி என்ன பண்ணுதான், இப்ப அதெல்லாம் என்ன செய்யுது, கூடி ஏகமா பயங்கர ஆலோசனை பண்ணுது. என்ன பண்ணுது, இந்த தீக்குச்சால எவ்வளவு பெரிய ஆபத்து, இந்த தீக்குச்சால எவ்வளவு பெரிய ஆபத்து என்ன செய்யுது நமக்கு வருது, நம்மளை எல்லாம் என்ன செய்யுது, இதுதானே எரிக்குது. அப்ப என்ன செய்யலாம், இந்த தீக்குச்சியை ஒண்ணுமில்லமாக்கி போட்டுடலாம். அப்படியே அதெல்லாம் கூடி ஆலோசனை பண்ணா இந்த தீக்குச்சி அதை பார்த்து சிரிக்குதான். அது சிரிக்கல, என்ன பண்ணலாம், நகைக்குதான். எப்படி நகைக்குது, நீங்க எவ்வளவுதான் கூடி ஆலோசனை பண்ணாலும் என்ன செய்யவே முடியாது, என்ன செய்யவே முடியாது, என்ன ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. இன்னைக்கு சத்துருவை பார்த்து நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும், நீ எவ்வளவுதான் எனக்கு விரோதமாக கூடி ஆலோசனை பண்ணாலும், என் குடும்பத்துக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணாலும், எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணாலும், எங்க தொழிலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணாலும் ஒன்னால என்ன செய்யவே முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு இன்னைக்கு சத்துருவை பார்த்து என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். எதை பார்த்து, அந்த ராஜாக்கள் எல்லாம் கூடி என்ன பேசிக்கிறாங்க, இவனை அழிக்கணும், கட்டுகளை அறுக்கணும், இவனை ஒண்ணுமில்லாம ஆக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை சொல்றாரு. ஆண்டவர் அகலை பார்த்து என்ன செய்வாராம், இகழுவாராம், கிண்டல் பண்ணுவாராம். ஏன், நீ வைக்கோல் துரும்பு, இது எது, இது தீப்பெட்டி, இது எரிக்கிற அக்கனி, நீ எரிகிற அக்கனி, எரிகிற அக்கனினால எரிக்கிற அக்கனிக்கு எந்த பாதிப்பும் வராம கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். ஆமே, எரிகிற அக்கனினால எரிக்கிற அக்கனிக்கு எந்த பாதிப்பும் வராம என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் காக்க விரும்புகிறார். சத்துருவினால மனிதர்களால இன்னைக்கு நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதுல கர்த்தர் கவனமா இருக்கிறார். அதுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நம்மை தேவன் அக்கினியா மாற்ற விரும்புகிறார். நம்மை தேவன் அக்கினியா மாற்ற, என்ன அக்கினியா மாற்ற விரும்புகிறார், எரிகிற அக்கினியா இல்ல, எரிக்கிற அக்கினியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எரிகிற அக்கினியாக இல்ல, எரிக்கிற அக்கினியாக கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். யாரை தேவன் எரிகிற அக்கினியை வைக்கிறாரு, யாரை எரிக்கிற அக்கினியை வைக்கிறாரு, ஏசா வம்சத்தாரை எரிகிற அக்கினியை வச்சிருக்கிற வைக்கோல் துரும்பு இல்லையா. ஏசா வம்சத்தார் எப்படி வச்சிருக்கிறாரு, வைக்கோல் துரும்பு, அது என்னது, எரிகிற அக்கினி. யாக்கோபு வம்சத்தாரை அக்கினியா வச்சிருக்க, அது என்ன அக்கினி, எரிக்கிற அக்கினி. இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் சரியா, அது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். இது பெரிய பெரிய இது பயங்கர பெரிய காரியம், அதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக எனக்கு பேசுறதுக்கு சமயம் இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கோங்க, ஒரே குடும்பம் தான், ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆளை ஆபத்தை அதிகமாக வச்சிருக்கிறார், ஒரு ஆளுக்கு ஆபத்தே வராமல் தடுத்து வச்சிருக்கிறார். அப்படி எடுத்துக்கோங்க, ஒரு ஆளுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, ஆபத்து அதிகம், ஒரு ஆளுக்கு ஆபத்தே கிடையாது, ஆபத்தே கிடையாது. யாக்கோபுக்கு என்னவே கிடையாது, ஆபத்தே கிடையாது. ஆனா ஏசாவுக்கு என்ன, அதிகமான ஆபத்தை யாருக்கு வச்சிருக்கிறார்னா இந்த ஏசாவுக்கு வச்சிருக்கிறார். ஆனா யாக்கோபுக்கு என்ன வைக்கல, ஒரு ஆபத்துமே இல்லை. அப்போ வைக்கோல் துரும்பா இருந்த ஏசா வம்சத்தாரா இருந்தனா நமக்கு ஆபத்து அதிகம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒண்ணுமே என்னால தலை தூக்க முடியல, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னா இந்த காலையில யோசிச்சுக்கோங்க, நம்மளை கத்து எப்படி வச்சிருக்கிறார்னா எரிகிற அக்கனியா வச்சிருக்கிறார் அர்த்தம். பிரச்சனை வந்துச்சு, ஆனா வந்த வழியே அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னுமே தெரியல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளை கத்த எரிக்கிற அக்கனியா வச்சிருக்கிறார். ஆபத்துகள் அதிகமாக சந்தித்து கொண்டே இருக்கிறோம், நம்ம தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்னா நம்மளை கத்த எரிகிற அக்கனியா வச்சிருக்கிறார். ஆபத்து வர்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் என்ன கிடையாது, அதனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல வச்சிருந்தா நம்மளை கத்தர் எரிக்கிற அக்கனியா வச்சிருக்கிறார். இப்போ நமக்கு புரிஞ்சுக்கும், நம்ம எரிகிற அக்கனியா, நம்ம எரிக்கிற அக்கனியா. எரிகிற அக்கனிக்கு ஆபத்து அதிகம், எரிக்கிற அக்கனிக்கு ஆபத்தே
கிடையாது. இன்னைக்கு ஒன்று போனால் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, என்னால் தலையே எடுக்க முடியல, என்ன செய்யறதுனே புரியல, அவ்வளோ பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னா இந்த கால் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? எரிகிற அக்கனியா வச்சிருக்கிறார் இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒண்ணுமில்லாம ஆண்டவர் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்மளை எரிக்கிற அக்கனியா வச்சிருக்கிறார். அந்த எரிக்கிற அக்கனிக்கு முன்னாடி எரிகிற அக்கனி எரிஞ்சு போயிடுமே தவிர அந்த எரிக்கிற அக்கனிக்கு எந்த பாதிப்பு இல்லை. எதுக்கு தான் பாதிப்பு? எரிகிற காரியத்துக்கு தான் பாதிப்பை தவிர எரிக்கிறதுக்கு பாதிப்பே கிடையாது. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தாக்கிடக்கூடாது. அதான் உபாகம் 28 படிக்கிறோம். எதிரி ஒரு வழியா வருவான், 7 வழி என்ன செய்வான்? புறப்பட்டு போகுவான். உபாகம் 28:7 நினைக்கிறேன். 7-8 பாருங்க. உபாகம் 28:7-8 பாருங்க. எழும்போ. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி. அவன் வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. பிரச்சனை வர்றது போல தெரியும், மழை போல தெரியலாம், ஆனால் பனி போல என்ன செஞ்சிடணும்? எல்லாம் நீங்கி போயிடணும். மழை போல பிரச்சனையாக தெரியலாம், ஆனால் பனி போல என்ன செஞ்சிடணும்? எல்லா பிரச்சனையும் நீங்கிடணும். அப்படி நீங்கி கொண்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பிரச்சனை வர இருக்குது, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் நம்ம எரிக்கிற அக்கனி இல்லை. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறேன், அவ்வளவு பாதிக்கப்படுறேன், நான் என்ன செய்யறதுனே புரியல, பயங்கரமாக நான் தாக்கப்படுறேன், பயங்கரமாக நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எரிக்கிற அக்கனியா இல்லை, எரிகிற அக்கனியா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எரிகிற அக்கனியா இருந்து கொண்டிருக்கிறோமா? எரிக்கிற அக்கனியா இருந்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? எரிக்கிற அக்கனியா இருக்கணுமே ஒழிய நீ யாரா மாறிடக்கூடாது, எரிகிற அக்கனியா மாறிடக்கூடாது. அப்ப நம்ம யாரா இருக்கிறோம் என்பதை வச்சுதான் நம்மளை எரிகிற அக்கனியா வைக்கிறதும் எரிக்கிற அக்கனியா வைக்கிறதும். இப்ப யாக்கோபின் வம்சத்தாரை போல இருந்தா நம்மளை கர்த்தர் எப்படி வைப்பாரு? எரிக்கிற அக்கனியா வைப்பார். ஏசா வம்சத்தாரை போல இருந்தா எப்படி வைப்பாரு? எரிகிற அக்கனியா வைப்பார். ஏசா வம்சத்தாராய் இருந்தா எரிகிற அக்கனியை வைப்பாரு, யாக்கோபின் வம்சத்தாராய் இருந்தா எரிக்கிற அக்கனியை வைப்பார். இந்த யாக்கோபு வம்சத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? ஏன் அப்படி வைக்கிறாரு? இந்த ஏசா வம்சத்தை ஏன் அப்படி வைக்கிறாரு? ஏன் அப்படி பார்க்கிறாரு? இதை எப்படி பார்த்தா எப்படி வைப்பாரு? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி பார்த்தா எப்படி வைப்பான்? ஏசா வம்சத்தாரை பார்த்தா எரிகிற அக்கனி, யாக்கோபு வம்சத்தாரை பார்த்தா எரிகிற அக்கனி இல்லையா? ஏசா வம்சத்தை பார்த்தா எரிகிற அக்கனி, யாக்கோபின் வம்சத்தை பார்த்தா எரிக்கிற அக்கனி. இந்த இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? மல்கியா 1 அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் பார்த்தோன்னா, யாரை கர்த்தர் எரிகிற அக்கனியா வைக்க விரும்புகிறார், யாரை கர்த்தர் எரிக்கிற அக்கனியா வைக்க விரும்புகிறார்? மல்கியா 1 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் என்னை எப்படி சிநேகிக்கிறீர்கள் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன் என்றார். ஏசாவை இப்ப யார கர்த்தர் எரிகிற அக்கினியை வைக்க விரும்புறாரு? யாரை கர்த்தர் வெறுக்கிறாரோ அவர்களை எரிகிற அக்கினியா வைக்க விரும்புகிறார். யாரை ஆண்டவர் சிநேகிக்கிறாரோ அவர்களை எரிக்கிற அக்கினியா வைக்க விரும்புகிறார். இப்ப ஆண்டவரை எரிகிற அக்கினியா வைக்கிறதும் எரிக்கிற அக்கினியா வைக்கிறதுல இருக்கு. ஆண்டவர் என்னை பார்க்கிற பார்வை, ஆண்டவர் என்ன பார்க்கிற பார்வை. என்ன கர்த்தர் சிநேகிக்கிறதா பார்த்தாருன்னா என்ன கர்த்தர் எரிக்கிற அக்கினியா வைக்கிறார். என்ன வெறுக்கிறதா ஆண்டவர் பார்த்தாருன்னா என்ன எரிகிற அக்கினியா வைக்கிறார். அப்ப யாருக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்குது? கர்த்தர் யாரை வெறுக்கிறாரோ அவர்களுக்கு ஆபத்து அதிகரிச்சுட்டே போகுது. கர்த்தர் யாரை சிநேகிக்கிற அவர்களுக்கு ஆசீர்வாதம் அதிகரிச்சுட்டே போகுது. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. சுதந்திரத்தை வலு சர்ப்பங்களில் உள்ள நான் சொல்றேங்க, நம்ம இருக்கிற இடத்துல பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை வெறுத்தனுக்கிறான்னு அர்த்தம். நான் இருக்கிற இடத்துல, நம்ம வீடு இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருந்தா, நாம் இருக்கிற இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க,
அந்த இடத்தை எப்படி ஆக்குவேன்? வலு சர்ப்பங்களின் தாவாக்குவன்றார் இல்லையா? வலு சர்ப்பம் அர்த்தம், சர்ப்பம் என்ன அர்த்தம்? அந்த சர்ப்பம் குடியிருக்கிற இடமாக்குவன்றார். அங்க என்ன இருக்கும்? பாம்பு குடிகொண்டு இருக்கும். எந்த இடத்துல? எந்த இடத்துல? கர்த்தர் யாரை வெறுக்கிறாரோ அந்த இடத்துல பாம்பு குடியிருக்கும். அங்க மனுஷன் குடியிருப்போம் இல்ல, அங்க எது குடியிருக்கும்? பாம்பு குடியிருக்கும். பாம்பு வந்து போறது பிரச்சனை இல்லை. எப்பயான பாம்பு என்ன செய்யுது? அந்த பக்கம் வருது, அது பிரச்சனை இல்லை. எப்பயாவது பாம்பு அந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்லை. மாறாக பாம்பு அங்க எப்பவுமே என்ன ஆயிட்டு இருக்குது? வலு சர்ப்பம்னு தாவணம் என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? காலையில வலு சர்ப்பம்னு தாவணம் என்ன அர்த்தம்? எப்போதுமே அந்த இடத்தை விட்டு பாம்பு என்ன செய்யாது? நீங்காது. எப்ப பாரு அந்த இடத்துல பாம்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்ப பாரு பாம்பு நாங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருக்குதுன்னா கர்த்தர் நம்மளை வெறுத்துனுக்கிறார்னு அர்த்தம். நான் இருக்கிற இடத்துல பாம்பு அதிகமா இருக்குது, நடமாட்டம் இருக்குது, பாம்பு நடமாட்டம் இருக்குது, அடிக்கடி நான் பார்க்கிறேன், அடிக்கடி பார்க்கிறேன், அடிக்கடி பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம்னா நம்மளை கர்த்தர் வெறுத்திருக்கிறாரு. நம்ம இடத்த எப்படி ஆய்ச்சி வச்சிருக்கிறாரு? நம்ம குடியிருப்பதற்கு ஏற்றபடி மாத்தல, பாம்பு குடியிருக்கிறது ஏற்றபடி மாற்றி வச்சிருக்காருன்னு அர்த்தம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ காட்டுல இருந்தா கூட அங்க என்ன இருக்கக்கூடாது? பாம்பு நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடாது. எப்பயான வந்து போகலாம், எப்பயான ஒன்று என்ன செய்யலாம்? அந்த பக்கம் அப்படி வந்துட்டு போகலாம், அது போற வழியில வந்துட்டு போகலாம். ஆனா பாம்பு அங்க குடியிருக்க கூடாது. எது குடியிருக்க கூடாது? நம்ம இருக்கிற இடத்துல பாம்பு குடி இருக்குதுன்னா நம்மளை ஆண்டவர் வெறுத்தனுக்கிறார்னு அர்த்தம். அதை வெறுத்தன என்ன செய்யறாரு? சேயீர் மலையை என்ன செய்து மாக்குறாரு? அந்த வசனப்படி அந்த ஏசாமுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவமாக்குவன்றார். வலு சர்ப்பங்களின் தாவுன்றார். அங்க என்ன இருக்கும்? பாம்பு குடியிருக்கும். அதிகமா பாம்பு அதிகமா குடியிருக்கும். அடிக்கடி நீங்க அந்த இடத்துல பாம்பை பார்ப்பீங்க. அடிக்கடி ஒரு இடத்துல பாம்பை பார்க்கிறோம்னா அந்த இடத்தை கர்த்தர் வெறுத்து வச்சிருக்கிறார்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாலான என்ன செய்வோம்? திரும்ப கட்டுமன்னு எழும்புவார்கள். அதற்கு கர்த்தர் நீங்க கட்டுவாங்க, நான் அதை இடிப்பேன்றார். பிசாசு இடிச்சாக்க ஆண்டவர் கட்டுவார், கர்த்தரே இடிச்சா யாரு கட்டி கொடுக்க? ஆபத்துகள் அதிகம். யாருக்கு? ஏசா வம்சத்தாருக்கு ஆபத்து அதிகம். அப்ப அந்த ஆபத்து ஏன் அதிகம்? கர்த்தர் அவனை வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற மனுஷனுக்கு ஆபத்துகள் அதிகம். கர்த்தர் சிநேகிக்கிற மனுஷன் சொல்றாரு, நான் என்ன அவன் எலும்பு அவன் கட்டுமா, நான் இடிப்பேன், ஆனா உங்களை நான் என்ன செய்யறேன்? உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். யார் ஆசீர்வதிப்பேன்? யாக்கோபு வம்சத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஏசா வம்சத்தார இடிக்கிறாரு. ஒரே அப்பாவுடைய பிள்ளைங்க தான், ஒரே இடத்துல தான் வாசம் பண்றாங்க. ஆனா ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, ஒரு குடும்பத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கிறார், அழிச்சுக்கிட்டே இருக்கிறார், அழிச்சுக்கிட்டே இருக்கிறார். இழப்புக்கு மேல இழப்பு, இழப்புக்கு மேல இழப்பு, இழப்புக்கு மேல இழப்பு. இது பிசாசு கொண்டு வந்தா பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன்றார். பிசாசு இடிச்சா பரவாயில்ல, ஆனா யார் இடிப்பேன்றாரு? நானே இடிப்பேன்றார், நானே விரோதமா நிப்பேன்றார், நானே ஆபத்தா நிப்பேன்றாரு. அவங்க என்ன செய்ய முடியாது, இமி அளவு கூட வளர முடியாதுன்றார். ரெண்டாவது என்ன சொல்றாரு? அவங்க கட்டுவாங்க, நான் என்ன செய்வேன்? அவங்க கட்டுவாங்க, நான் என்ன செய்வேன்? இடிப்பேன். இடிச்சு என்ன செய்ய முடியாது? வளர முடியாது இல்லையா? இடிச்சே. அப்ப நான் சொல்றேன், இந்த கட்டடம் மேல கட்டடம் கட்டிக்கிட்டே போனது என்ன ஆகும்? இந்த கட்டடம் வளர்ந்துகிட்டே வரும் இல்லையா? இப்போ ஒரு கல் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, 2 கல் இடிச்சு தள்ளிட்டா, இப்போ ஒரு வரி அப்படி கட்டடம் போடுறாங்க இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க? வந்து 2 வரி கட்டி இடிச்சு தள்ளினா எப்ப இந்த கட்டடம் எழும்புறது? அப்ப 2வது கர்த்தனை வெறுக்கிறான்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2வது கர்த்தனை வெறுக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த வருஷத்துல நான் எதிர்பார்த்த வளர்ச்சி எனக்கு இல்லை. இந்த வருஷத்துல நான் எதிர்பார்த்த வளர்ச்சி எனக்கு இல்லை. நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் என்ன செய்யல. இந்த வருஷத்துல நான் வளரலன்னா கர்த்தனை வெறுத்துனுக்கிறான்னு அர்த்தம். ஒரு வருஷம்னா ஒரு செடி வளரணும் தானே? ஒரு செடி ஒவ்வொரு நாளும் வளருமா? ஒரு செடி ஒவ்வொரு நாளும் வளருமா? அப்ப வளர்ந்தா என்ன ஆயிட்டே இருக்கு? செடி பெருசாயிட்டே இருக்கணும்ல. நம்ம எதிர்பார்க்கிற வளர்ச்சி நமக்கு இருக்கா? நீங்க இந்த வருஷம் எப்படியெல்லாம் வளரணும், எதெல்லாம் வளரணும், இந்த வருஷம் நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம எப்படி இருக்கணும் நீங்க நினைச்சீங்க? இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கணும், இல்ல போன வருஷம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க? நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறீங்களா?
புரியுது நான் சொல்றது? நம்ம எதிர்பார்ப்போம் தானே, இந்த வருஷம் நம்ம என்ன செய்யணும், நம்ம இதெல்லாம் பண்ணணும், இப்படி தான் இந்த வருஷம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? மற்றவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நம்மளை நாமே எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம இருந்தா கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார் அர்த்தம். நான் எதிர்பார்க்கிற மாதிரியே நான் இல்லை அப்படின்னா கர்த்தர் என்ன செய்யறாரு, என்ன வெறுக்கிறார்னு அர்த்தம். ஏசா என்ன செஞ்சாரு, அவன் கட்டுவான், நான் என்ன செய்வேன், அவன் கட்டுவான், நான் என்ன பண்ணுவேன், இடிப்பேன். அப்ப இது என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் வளர முடியாது. எத்தனை வருஷம் என்ன செய்ய முடியாது, வளரவே முடியாது. சபைக்கு வந்த பிறகு உங்க வளர்ச்சி எவ்வளவு? சபைக்கு ஒருத்தமான இப்படி இருந்தேன், ஆனா சபைக்கு வந்த பிறகு என்ன செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் வளர்ந்துருக்கிறேன், நான் நினைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் இருக்கிறேன்னா கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார்னு அர்த்தம். இல்ல சர்ச்சைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்ன செய்யல, நாங்க வளரலன்னு சொன்னா கர்த்தர் நம்மளை வெறுத்துனுக்கிறார்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் சிநேகிக்கிறத போல உணர்றோமா, வெறுக்கிறத போல உணர்றோமா? நம்ம எத்தனை வருஷம் சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கணக்கு இல்லை, எவ்வளவு வளர்ந்துச்சுன்னு தான் கணக்கு இல்லையா? ஒரு செடி வச்சு எத்தனை வருஷம்னு கணக்கா, வளர்ச்சி கணக்கா? இப்போ நம்ம வெளியில செடி வச்சிருக்கிறோம் இல்லையா, என்ன ஆயிட்டே இருக்குது, அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துனாயிட்டே இருக்குது. அடுப்பு இப்போ நான் சொல்றேன், அந்த வளர்ச்சியை தடுக்கிறது நம்ம முயற்சி பண்ண கூட என்ன செய்ய முடியாது, அதை தடுக்கவே முடியாது. அது வளர்ந்துகிட்டே இருக்குது, வளர்ந்துகிட்டே இருக்குது. ஏன் வளர்ந்துகிட்டே இருக்குது, அதை சிநேகிக்கிறார், அதனால அது வளருது. அப்ப கர்த்தர் யாரை சிநேகிக்கிறாங்க என்ன ஆயிட்டே இருப்பாங்க, வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் யாரை வெறுக்கிறாரோ அவங்க எவ்வளவு வளரணும்னு முயற்சி பண்ணா கூட அவங்களால என்ன செய்ய முடியாது. இப்ப ஏதோ என்ன சொன்னாங்க, நம்ம எளிமைப்பட்டோம், நம்ம என்ன செய்யலாம், எளிமை கட்டலாம் வாங்கப்பா அப்படின்னு போடுறாங்களா, இப்போ கட்டுறாங்களா? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ கட்டு, நான் வந்து இடிப்பேன். நீ எப்படி வளர்ந்துறன்னு, நீ எப்படி வளர்ந்த நான் பாக்குறேன்னு யார் சொல்றாரு? பிசாசு சொன்னா பரவாயில்ல, அவனுக்கு பார்த்து சொல்லலாம், ஏய் கர்த்தர் என் கூட இருக்க, நாங்க வளருமான்னு சொல்லலாம் இல்லையா? சொல்றது யாரு? கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி வளர்ந்துருவன்னு நான் பாக்குறேனே, நீ எப்படி வளர்றன்னு நான் பாக்குறேனே. ஏன் பாக்குறேன், நான் உன்னை வெறுக்கிறேன். அப்ப கர்த்தர் யாரை வெறுக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்க முடியாது, வளர்ச்சியை பார்க்க முடியாது. அந்த இடத்த என்ன பாழாக்கமேன்னு சொல்றாரு, வளர்ச்சியை பார்க்க முடியாது. அப்ப ஏன் நம்ம வளரல, கர்த்தர் நம்மளை வெறுக்கிறாரு, அதனால நம்மளை வளர முடியல. அப்ப கர்த்தர் வெறுத்து என்ன செய்ய முடியாது, நம்மளால வளர முடியாது. ஒரே ஃபேமிலி தான், யாக்கோபு என்ன செய்யறான், வளர்ந்துகிட்டே போறார் இல்லையா? யாக்கோபு என்ன வளர்ந்துகிட்டே போறார் இல்லையா? ஏசா என்ன ஆயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போறார். ஏன் குறைஞ்சிட்டு போறாரு, இவனை வெறுக்கிறாரு, அவனை சிநேகிக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அதை வச்சுதான் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதும், நம்மளை கர்த்தர் வீழ்ச்சிகளை கொண்டு போறதும், வளர்ச்சிகளை கொண்டு போறதும். ஆமே. இப்ப கர்த்தர் எதை வச்சு யாரை பார்க்கிறார், இப்ப கர்த்தர் சிநேகிக்கிறார் இல்லையா? ஏன் யாரை கர்த்தர் சிநேகிப்பாரு, யாரை கர்த்தர் வெறுக்குவார்? மூணாவது சொல்றேன், அக்னி என்னன்னு சொன்னேன், இந்த அக்னியில் ரெண்டுன்னு சொல்லிட்டேன். மூணாவது என்ன சொன்னேன், கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் கர்த்தர் என்ன செய்ய வைக்கிறாரு, நம்மளை வைக்க விரும்புறா. எரிகிற அக்னியா, எரிக்கிற அக்னியா, எப்படி வைக்க விரும்பணும்னு நம்மளை எப்படி பார்க்கிறார் இல்லையா? இப்ப ஆண்டவர் எதை வச்சு நம்மளை பார்க்கிறார், கர்த்தர் நம்மளை பார்க்கிறாருன்னு சொன்ன இல்லையா? எதை வச்சு ஆண்டவர் பார்க்கிறார்? ஒரு தகப்பன் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் கர்த்தர் பார்க்கிறார். தகப்பன் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். யாரு? தகப்பன் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ, தகப்பன் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் யார் பார்க்க விரும்புறா, கர்த்தர் பார்க்க விரும்புறா. அப்ப ஆண்டவர் என்ன சிநேகிக்கணும்னா தகப்பன் என்ன சிநேகிக்கணும். ஆண்டவர் என்ன வெறுக்கிறாருன்னா தகப்பன் யாரை வெறுக்கிறாரோ அவர்களை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். தகப்பன் யாரை சிநேகிக்கிறாரோ அவர்களை தான் தகப்பன் சிநேகிக்கிறார். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். ஆதியாகமம் 36 கடைசி 2 வசனம் பாருங்க. ஆதியாகமம் 36 கடைசி 2 வசனம். கடைசி 2 வசனம் 36. ஆதியாகமம் 36 கடைசி 2 வசனம். ஆசி
ஏசா யாக்கோபுக்கு மன நோவா இருந்தார்கள். ரெபேக்கா சார் 27 இல்லையா? 26 சார் 26 ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் தகப்பனை துக்கப்படுத்திட்டு கர்த்தர் ஒரு மனிதனை சிநேகிக்கவே மாட்டாருங்க. நம்மளை தகப்பன் எப்படி பார்க்கிறார் என்பதை வச்சுதான் கர்த்தனுக்கு நம்மளை பார்க்கிறார். ஒரு தகப்பனுக்கு நீ கஷ்டத்தை உருவாக்கிட்டு மன நோவை நீ உருவாக்கிட்டு கர்த்தரனை சிநேகிக்கிறார்னு சொல்லுவேன்னா நீ ஏமாந்து கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். இன்னைக்கு ஈசாக் அந்த ஏசா எப்படி இருக்கிறான்? ஏன் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவா இருக்கிறான். எது? அவன் நடந்து கொண்ட விதம், அவங்க செய்கிற விதம் என்ன உண்டாக்குது? தகப்பனுக்கு மனசு நோவை உருவாக்குது. தகப்பனுக்கு மனசு நோவை உருவாக்குது. இப்ப ஏசா என்ன செஞ்சான்? எது தகப்பனுக்கு மனசு நோவு உருவாக்குச்சு? தகப்பனுடைய ஆலோசனைப்படி நடக்காம தாம் விருப்பத்தின்படி நடக்கிறது தகப்பனுக்கு மனநோவு. 2 கதை சொல்ல போறேன். இதுக்கு ஆதாரமான சொல்றேன். எது தகப்பன்? இப்ப யாக்கோபு சொல்ற ஈசாக்கு அந்த மனநோவாச்சு, கஷ்டப்பட்டார்ல. ஏசாவை பார்த்து ஈசாக்கு கஷ்டப்பட்டாரா சந்தோஷப்பட்டாரா? ஏசாவை பார்த்து ஈசாக்கு கஷ்டப்பட்டாரா சந்தோஷப்பட்டாரா? கஷ்டப்பட்ட மனசு நோவுன்றார் இல்லையா? மனசு என்ன பண்ணுது? வலிக்குதுன்றார். அவன் நினைச்ச மனசு என்ன பண்ணுது? ரொம்ப சங்கடமா இருக்குன்றார் இல்லையா? எதை வச்சு சங்கடப்படுறாரு? இந்த ஏசா தாம் விருப்பத்தின்படி செய்கிறவன். அப்ப தாம் விருப்பத்தின்படி செய்கிறவன் என்ன உருவாக்குவான்னா தகப்பனுக்கு மனசு நோவை உருவாக்குவான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பிறந்தபோது தேவகுமாரன் மனித குமாரத்திகளை கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் எது கர்த்தர் மனசா எது தேவனை துக்கப்படுத்துச்சு? தாம் விருப்பம் போல செயல்படுகிற ஒரு செயல் தேவனை துக்கப்படுத்துச்சு. இப்ப ஈசாக்கு எதை பார்த்து துக்கப்பட்டாரு? புரியல ஒண்ணும் இல்லையா? இப்ப தேவன் எதை பார்த்து துக்கப்படுறாரு? ஆதியாகமம் 6:1-2 எதை பார்த்து துக்கப்படுறாரு? அவங்க விருப்பத்தின்படி அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது என்ன உண்டாக்குச்சு? தேவனுக்கு துக்கத்தை உண்டாக்குச்சு இல்லையா? இப்ப ஆதியாகமம் 26 வாசிச்சோமே. இப்ப ஈசாக்கு எது மனசு நோவ எது மனசு துக்கப்படுத்துச்சு? ஏசா தாம் விருப்பத்தின்படி செய்து கொண்டது என்ன உண்டாக்குச்சு? மனசு நோவை உண்டாக்குச்சு. அப்ப எது தேவனை துக்கப்படுத்தும்? தாம் விருப்பத்தின்படி செய்கிறது தகப்பனை துக்கப்படுத்தினா அந்த துக்கப்படுத்துறவனை கர்த்தர் எப்படிதான் பார்க்கிறாரு? துக்கப்படுத்துகிறவனா பார்க்கிறாரு ஒளிய. அவன் எப்படி தேவன் பார்க்கல? சந்தோஷப்படுத்துகிறவனா கர்த்தர் பார்க்கல. யார? தகப்பன் ஒரு பிள்ளைய எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் கர்த்தர் பார்ப்பார். தகப்பன் ஒரு பிள்ளைய எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் கர்த்தர் பார்ப்பார் இல்லையா? இப்ப ஏசாவை ஈசாக்கு எப்படி பார்த்தாரு? சந்தோஷமா பார்த்தாரா கஷ்டமா பார்த்தாரா? ஏசாவை ஈசாக்கு கஷ்டமா பார்த்தாரா சந்தோஷமா பார்த்தாரா? கஷ்டமா பார்த்தார். மல்கியல் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அவனை அவனை கஷ்டமா பார்க்கிறார். ஏன் பார்க்கிறாரு? ஈசாக்கு எப்படி பார்த்தாரோ அப்படிதான் யார் பார்க்கிறா? ஈசாக்கு எப்படி பார்க்க அப்படிதான் யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார் இல்லையா? உபாகமும் 20 கடைசி அதிகாரமும் யோசுவா முதல் அதிகாரமும் மோசே என்ன சொன்னாரோ அதுதான் கர்த்தர் யோசுவாவோட சொல்லுவார். நான் உன்னை விட்டு விலகுறவனை கைவிடுவேன் யாரை பார்த்து சொல்லுவாரு? மோசே யோசுவா பார்த்து சொல்லுவார் இல்லையா? உபாகம் 32 நினைக்கிறேன். கடைசி எனக்கு கரெக்டாக வசனம் ஞாபகம் இல்லை. உபாகத்துல மோசே சொல்லுவார் யோசுவாவை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகிறதில்லை உன்னை கைவிடுதல்னு சொல்லுவார். அதே வார்த்தையை தான் யோசுவா சொல்லுவார். என்ன சொல்லுவார்? யோசுவா 1ல் ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை என்ன செய்யறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. அப்படி எதை பார்த்து யாரை பார்த்து சொல்லுவார்? யோசுவா பார்த்து என்ன செய்வார்? யோசுவா பார்த்து என்ன செய்வார் சொல்லுவாரா? 31:8 பாருங்க. உபாகம் 31:8 பாருங்க. உபாகம் 31:8 பாருங்க. யார் சொல்றாரு? மோசே யோசுவா பார்த்து சொல்றாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு
விலகுவதும் இல்லை. யோசுவா 1:5 என்ன? யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் இல்லை, நான் மோசேடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகிறதில்ல. இது யார் சொல்ற வார்த்தை? இதெல்லாம் பொறுத்த நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்ற விஷயம் ஏதாவது புரியுதா? தகப்பன ஒரு பிள்ளையை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் கர்த்தர் பார்க்கிறார். இப்ப யோசுவாவுக்கு தகப்பன் யாரு? ஆவிக்குரிய தகப்பன் யாரு? மோசே இல்லையா? யோசுவாவுக்கு ஆவிக்குரிய தகப்பன் யாரு? மோசே. மோசே எப்படி பார்த்தாரு? கர்த்தர் உன்னை விட்டு விலக கூடாது, உன்னை கைவிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? இதான் யார் சொல்றாரு? ஆண்டவர் பின்னாட்டில் யோசுவா கிட்ட சொல்ற என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடதும் இல்லை. இது யார் பார்த்து சொன்ன வார்த்தை? மோசே யோசுவா சொன்ன வார்த்தையை தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? யோசுவா பார்த்து. அப்ப மோசே சொன்ன வார்த்தையும் கர்த்தர் சொன்ன வார்த்தையும், அப்ப மோசேவுடைய பார்வையும் கர்த்தருடைய பார்வையும், அப்ப தகப்பனுடைய பார்வை தேவனுடைய பார்வையும் ஒன்று. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சிநேகிக்கணும்னா நம்முடைய தகப்பன் நம்மளை சிநேகிக்கணும். நம்ம தகப்பன் நம்மளை சிநேகிக்காம ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை சிநேகிக்க மாட்டார். தகப்பன் எதை பார்த்து சிநேகிப்பார்? நாம் என்ன செய்யறோம், ஏன் விருப்பத்தின்படியே நான் செய்யறேனா இல்ல தகப்பனுடைய விருப்பத்தின்படி செய்யறேனா? நான் என்ன செய்யறேன்? உன்னை நம்ம செய்யறோம் இல்லையா? இந்த உன்னை செய்யறது ஏன் விருப்பத்தின்படி செய்யறேனா தகப்பனுடைய விருப்பத்தின்படி செய்யறேனா? தகப்பன் விருப்பத்தையும் நம்ம செய்யலாம், நம்ம விருப்பத்தையும் நம்ம செய்யலாம் இல்லையா? எது தகப்பனை சந்தோஷப்படுத்தும்? தகப்பனுடைய விருப்பத்தின்படி செய்கிறது தகப்பனை சந்தோஷப்படுத்துமே ஒழிய ஏன் விருப்பத்தின்படி செய்கிறது தகப்பனை சந்தோஷப்படுத்தாது. இன்னைக்கு ஆண்டவரெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்னது, நம்ம எது செஞ்சாலும் என்ன செய்வாரு? கர்த்தர் சந்தோஷப்படுவாரு. எது செஞ்சாலும் கர்த்தர் சந்தோஷப்படுவாரு, எது செஞ்சாலும் சந்தோஷப்பட மாட்டாரு. எதை செஞ்சா சந்தோஷப்படுவார், அதை செஞ்சாதான் சந்தோஷப்படுவார். நாம எதை செஞ்சா சந்தோஷப்படுவாரோ அது செஞ்சாத கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தர் சந்தோஷப்படுவாரு ஒழிய நான் செய்யறதுலாம் கர்த்தர் செஞ்சிட மாட்டாரு, சந்தோஷப்பட மாட்டாரு. அப்ப அவன் என்ன செய்யறான்? தங்களுக்கு தாங்களே தான் விருப்பத்தின்படி எல்லாம் செய்யறான். கர்த்தர் பார்த்தாரு, அழிக்கிற முடிவு பண்ணிட்டாரு. அப்ப தேவன் என்ன செய்யல? அவங்கள விரும்பல. இதை தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பண்ணதை தான் மல்கியா 1 பண்றாரு. என்னது? அவன் கட்டுவான், நான் இடி பண்றாரியா? அவன் கட்டுவானா என்ன செய்வான்? இடிப்பன் மல்கியாவில் சொல்றாரு இல்லையா? ஆதியாகமம் 6 என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தை பூமியில வைக்காத என்ன செய்வேன்? நான் எல்லாரையும் நிக்கரகம் பண்ண பண்றாரா? நான் சிஸ்டத்தை மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் எல்லாரும் என்ன செய்வேன்? அந்த நிக்கரகம் பண்ணுவேன்றாரா? என்ன புரியுதுங்களா நாங்க சொல்றது? நிக்கரகம் அழிக்குவேன்றாரா? ஏன் அழிக்கிறேன்னு சொல்றாரு? அங்க ஏசாவை அழிக்கிறேன்னு சொல்றாரு, இங்க ஆதியாகமம் 6 அழிக்கிறேன்னு சொல்ற. ஏன் அழிக்கிறேன்னு சொல்றாரு? அவன் விருப்பத்தின்படி என்ன செஞ்சு இருக்கிறான், செய்யறான ஒளிய ஏன் விருப்பத்தின்படி அவன் செய்யல. அப்ப தகப்பனுடைய விருப்பத்தின்படி செய்கிற ஒருவரை தான் தகப்பன் என்ன செய்ய முடியும்? சிநேகிக்க முடியும். தகப்பன் சிநேகிக்கிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் சிநேகிக்க முடியும். இப்ப ஏசாவுக்கு 40 வயசு இல்லையா? யாக்கோபுக்கு வயசு எவ்வளவு? அவனுக்கு 40 வயசு தானே. ஏசாவுக்கு 40 வயசா? யாக்கோபு 40 வயசு தானே. இப்ப ஏசா கல்யாணம் பண்ணிட்டாரா? கல்யாணம் பண்ணாரு. எப்படி கல்யாணம் பண்ணாரு? அவர் விருப்பத்தின்படி இப்ப கல்யாணம் பண்ணி வந்துட்டார் இல்லையா? இப்ப ஏசா கல்யாணம் பண்ணணும் தானே, இது யாக்கோபு கல்யாணம் பண்ணலாம் தானே. ஆனா எப்படி பண்ணல? அவன் விருப்பத்தின்படி பண்ணல. 28:1 சொல்றாரு, அப்பா என்ன விரும்பினாரோ அதை தான் யாக்கோபு செஞ்சார். ஏன் ஏசா யாக்கோபு ஆண்டவர் சிநேகிக்கிறாரு? யாக்கோபு அப்பா கூப்பிட்டாரு இல்லையா? எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? 28:1 5-6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மை சொல்லி அனுப்புறாரு. ஏகப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லி அனுப்புறாரு. ஏன் சொல்லி அனுப்புறாரு? அவனை சிநேகிக்கிறாரு. அதனால கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு? ஏகப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லி அனுப்புறாரு இல்லையா? இவ்வளவு 27 தன்னை ஏமாத்திட்டோம்னு தெரிஞ்சும் 27 என்ன செய்யறாரு? 27 யாக்கோபு என்ன செய்யறாரு? ஈசாக்க ஏமாத்துறாரு இல்லையா? ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்குறார். ஆனா 28 அந்த 28 1 2 3 அப்படி கொஞ்சம் கடன் படிக்க பார்க்கலாம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து என்ன பண்ணிருக்கணும்? சபிச்சிருக்கணும் இல்லையா? உண்மையிலே ஈசாக்கு யாக்கோபு என்ன பண்ணிருக்கணும்? சபிச்சிருக்கணும். ஏன் சபிச்சிருக்கணும்? கண்ணி தெரியல வந்து ஏமாத்திட்டலடா அப்படின்னு சபிச்சிருக்கணும். ஆனா என்ன செய்யறாரா? ஆசீர்வதித்துன்றாரு. போ அவ்விடத்தில்
கட்டளையிட்டான். உன்னை ஆசீர்வதித்து பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேசத்தை இவ்வளோ ஆசுவத்தை என்ன செய்யறாரு? கொடுத்து அனுப்புறாரு. ஏன் கொடுத்து அனுப்புறாரு? அவன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு என்ன செய்யறாரு? கொடுத்து அனுப்புறல. அப்ப யாக்கோபு ஈசாக்கு என்ன செய்யறாரு? சிநேகிக்கிறார். ஏன் சிநேகிக்கிறாரு? 40 வயசாச்சு, இவன் கூட இருக்கிறவன் அவன் விருப்பத்தின்படி எல்லாம் செய்யறான். ஆனா இவன் என்ன செய்யல. இவ்வளோ பெரிய ஆஸ்தி சொந்தக்காரன் எழுந்து போப்பான் என்ன பண்ணினே இருக்கிறாரு? ஒரு கோலை கையில் பிடிச்சு போயிட்டே இருக்கிறார். போனா போயிட்டே இருக்கிறார். ஒரு பேச்சையும் புரியுது நான் சொல்றது? ஈசாக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கா? ஏகப்பட்ட ஆஸ்தி இருக்கு இல்லையா? இவ்வளோ ஆஸ்தியை விட்டு ஒரே ஒரு கையில கோலை கொடுத்து என்ன பண்றாரு? போயிட்டு வாப்பான் என்ன பண்ணினே இருக்கிறாரு? அவர் போயிட்டே இருக்கிறார். அப்ப எதை விருப்பப்படுறாரு? யாக்கோபுக்கு பல ஆசைகள் இருந்தாலும் அவன் என்ன செய்ய விரும்பல? தான் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பல. யார் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புறாரு? தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆனா ஏசாவுக்கு என்ன கிடையாது? அப்பாவுடைய எங்கேயாவது ஏசாவை அழைச்சி எங்கேயாவது ஆஸ்வசிக்கிறான்னு பாருங்க. அவன் அழுது புலமனா கூட சொல்லுவாரு, உன் கைப்படத்தை சம்பாதிச்சு போய்க்கிற போடா அப்படின்ட்டு தவிர என்ன கொடுக்கல? ஒரு பெரிய ஆசுவத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்பாவால சிநேகிக்கப்படுகிற மனுஷன் யாரு இல்லைன்னா ஏசா இல்லை. ஆனா யாக்கோபு யாரு? அப்பாவால சிநேகிக்கப்படுகிற மனிதன். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம தகப்பன், நமக்கு ஆவிக்குரிய ரீதியத்தில் தகப்பனா இருக்கிறவர்கள் நம்மளை சிநேகிப்பாங்கன்னா நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. தகப்பனுடைய வெறுப்பை சம்பாதிச்சுட்டு நீ ஆசீர்வாதமா இருக்கலான்னு கனவு கூட காணாது. தகப்பனுடைய வெறுப்பை சம்பாதிச்சுட்டு நம்மளை பார்த்த உடனே ஒரு வெறுப்பு, ஒரு கஷ்டம் ஒரு தகப்பனுக்கு வருதுன்னா அந்த குடும்பத்தை, அந்த நபர்களை ஆஸ்வதிக்க கூடாது என்பதனுடைய விருப்பம் அல்ல, ஆஸ்வதிக்க மாட்டார் என்பது வேதத்தின் அடிப்படையான உண்மை. இவளுக்கு மூத்தவன் தான். திறமை இருக்கா? ஏசாவுக்கு திறமை இருக்கா? ஏசாவுக்கு திறமை இருக்கான்னு பயங்கர திறமைசாலி இல்லையா? அவன் திறமை என்ன செய்ய முடியல? அவன் திறமை என்ன செய்ய முடியல? ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியல. ஏன்னா அவர் இடிக்கிறார் இல்ல, இவன் கற்றான், அவன் இடிக்கிறார் இல்ல. பயங்கர திறமை ஏசாவுக்கு. அவன் வல்லவன்னு சொல்லுது. ஆனா யாக்கோபு பத்தி ஒண்ணுமே சொல்லல. அவன் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறவன் யாரு? யாக்கோபு. ஏசா யாரு? பயங்கர வல்லவன், பயங்கர திறமைசாலி. அவன் திறமை துளி அளவு கூட என்ன செய்ய முடியல, அவனை வளர்க்க வைக்க முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் சிநேகிக்கல. நம்ம திறமை நம்மளை வளர்க்காது, நம்ம அறிவு நம்மளை வளர்க்காது, நம்ம படிப்பு நம்மளை வளர்க்காது, நம்ம ஆஸ்தி நம்மளை வளர்க்காது. கர்த்தர் உன்னை சிநேகிச்சிட்டாருன்னா உன் வளர்ச்சிக்கு அளவே இருக்காது. கர்த்தர் மட்டும் நம்மளை சிநேகிச்சிட்டாருன்னா நம்ம வளர்ச்சிக்கு அளவே இருக்காது. கர்த்தர் எப்ப சிநேகிப்பா? என் தகப்பன் என்னை சிநேகிச்சா கர்த்தர் என்ன சிநேகிப்பா. தகப்பன் என்ன சிநேகிக்கலனா கர்த்தர் என்ன சிநேகிக்க மாட்டான். தகப்பன் எதை வச்சு சிநேகிப்பா? நான் நடந்து கொள்கிற விதம். ஏன் விருப்பத்தின்படி நான் செய்யறேனா, தகப்பன் விருப்பத்தின்படி செய்யறேனா. அப்ப தகப்பன் விருப்பத்தின்படி செஞ்சா தகப்பன் என்ன செய்வான்? என்னை சிநேகிப்பா. என்ன தகப்பன் சிநேகிச்சிட போதுங்க, என்ன ஆண்டவர் சிநேகிப்பாருங்க. தகப்பன் ஆண்டவர் சிநேகிக்க அடையாளமே தகப்பன் சிநேகிக்கிறது தான். இதுதான் ஆண்டவன் சொல்லுவார். என்னது? இந்த பூமியில காண்கிற சகோதரன் அன்பு கூறாத நீ காணாத என்கிட்ட எப்படி அன்பு கூறுவ? அப்ப என் மேல அன்பாக்க என்ன அடையாளம்? காண்கிறவன் சகோதரோட அன்பா இருந்தீன்னா நீ என் மேல அன்பா இருக்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப அப்பா சிநேகிக்காத ஒருவன் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். அப்பா பார்க்கிற மாதிரி தாங்க ஆண்டவர் பார்ப்பார். அதுக்குதான் பூமியில அப்பாவை வச்சிருக்கிறார். அப்பா பார்க்காத ஒரு பார்வையை யார் பார்க்க மாட்டா? ஆண்டவர் பார்க்க மாட்டா. அப்பா இன்னைக்கு நம்மளை எப்படி பார்க்கிறார்? நம்மளை பார்த்தா அப்பாவுக்கு சந்தோஷம் வருதா, துக்கம் வருதா? அதான் எபிரேயர் 13:17 இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 13:17 இப்படி வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 13:17 இப்படி வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? எபிரேயர் 13:17 இப்படி வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியால். உன்னை பார்த்து ஒரு துக்கம் வருதுன்னா கர்த்தனை பார்த்து துக்கப்படுறான்னு அர்த்தம். உன்னை நடத்துறவனை பார்த்து சந்தோஷப்பட்டா கர்த்தனை பார்த்து சந்தோஷப்படுறான்னு அர்த்தம். சந்தோஷப்பட்டார்னா நீ எரிக்கிற அக்கனி, துக்கப்பட்டாரனா நீ எரிகிற அக்கனி. எரிகிற அக்கனிக்கு ஆபத்து அதிகம், எரிக்கிற அக்கனிக்கு ஆசீர்வாதம் அதிகம். ஆசீர்வாதம் அதிகமா வேணுமா, ஆபத்து அதிகமா வேணுமா? கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? ஆசீர்வாதம் அதிகமா வேணுமா, ஆபத்து அதிகம்? நீயே முடிவு பண்ணு. உனக்கு ஆபத்து அதிகமாக வேணாலும் சரி,
உனக்கு ஆசீர்வாதம் அதிகமாக வேணும்னாலும் சரி, உனக்கு ஆபத்து அதிகமாக வேணும்னாலும் சரி, ஆபத்து அதிகமானாலும் சரி, உனக்கு எது அதிகமாக வேணும்? ஆபத்தா ஆசீர்வாதம்? ஆசீர்வாதத்தையும் அதிகமாக கொடுக்க விரும்புறாரு, ஆபத்தையும் அதிகமாக கொடுக்க விரும்புறார். எதை வச்சு? என் தகப்பன் என்னை எப்படி பார்க்கிறார். தகப்பனோட சிநேகிக்கலன்னா கர்த்தரோட சிநேகிக்கலன்னு அர்த்தம். தகப்பனோட வெறுக்கிறார்னா ஆண்டவனை வெறுக்கிறார்னு அர்த்தம். தகப்பனுடைய பார்வை எப்படியோ ஆண்டவருடைய பார்வை எப்படிதான். மோசையின் பார்வை எப்படியோ அப்படிதான் ஆண்டவருடைய பார்வையும். ஆண்டவர் எப்படி பார்த்தாரோ அதை தான் மோசையும் பார்த்தார். நான் உன்னை விட்டு விலகிறேன் 31 சொல்லிட்டாரு. 1 ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு. மோசை என்ன சொன்னாரோ அதுதான் யோசுவா ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு தேவ மனிதனுக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்களோ அதுதான் தேவன் நம்மளை பார்த்து சொல்றது. ஒரு தேவ மனுஷனை துக்கப்படுத்திட்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நினைச்சேன்னா நீ உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். நம்மளை நடத்துகிறவர்களை நம்ம துக்கப்படுத்தி விட்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு நான் நினைப்பேன்னா நான் என்னை நானே ஏமாத்தி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். என்னை நடத்துகிறவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்களோ அப்படிதான் கர்த்தர் என்னை பார்க்கிறார். என்னை நடத்துகிறவனை சந்தோஷமா பார்த்தார்னா கர்த்தரனை சந்தோஷமாய் பார்க்கிறார். என்னை நடத்துகிறவர்கள் என்ன துக்கமா பார்க்கிறாங்கன்னா கர்த்தரனை மேல துக்கமா இருக்கிறார். கர்த்தர் துக்கமா இருந்தா ஆபத்து அதிகம், கர்த்தர் சந்தோஷப்பட்டா ஆசீர்வாதம் அதிகம். நீ என்ன விரும்புற? ஆசீர்வாதத்தை விரும்புறியா, ஆபத்தை விரும்புறியா? பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அக்கனியா இறங்கன்னு சொன்னோம். இந்த அக்கனியில் 2 எரிகிற அக்கனியும் உண்டு, எரிக்கிற அக்கனியும் உண்டு. நீ எந்த அக்கனியா இருக்க விரும்புற? ஏசா எரிகிற அக்கனி, யாக்கோப்பு எரிக்கிற அக்கனி. எரிக்கிற அக்கனிக்கு ஆபத்து வராது, எரிகிற அக்கனிக்கு ஆபத்து அதிகம். வருகிற ஆபத்தை தடுத்து ஆசீர்வாதத்தை அதிகரிக்கணும்னா, உனக்கு வருகிற ஆபத்தை தடுத்து உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை அதிகரிக்கணும்னா இன்னைக்கு எரிகிற அக்கனியா இருக்காத, எரிக்கிற அக்கனியா இரு. எப்ப நான் எரிகிற அக்கனியா மாறாம எரிக்கிற அக்கனியா மாற முடியும்? என் தகப்பன் என்னை சிநேகிச்சா நான் எரிகிற அக்கனியா இருக்க மாட்டேன், எரிக்கிற அக்கனியா இருப்பேன். என் தகப்பன் என்னை என்னைக்கு வெறுக்கிறாரோ, என் செய்கை என்னைக்கு கஷ்டப்படுறாரோ அன்னைக்கு நான் எரிகிற அக்கனியா இருப்பேன், எரிக்கிற அக்கனியா இருக்க மாட்டேன். நீ என்னவா இருக்க விரும்புற? பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எரிக்கிற அக்கனியா இருக்கணுமே ஒழிய நாங்கள் எரிகிற அக்கனியா மாற விரும்பல. எங்க ஆபத்தை அதிகரிச்சு கொள்ள நாங்கள் விரும்பலப்பா, எங்க ஆசீர்வாதத்தை அதிகரிச்சு கொள்ள விரும்புகிறோம். இன்னைக்கு ஒன்று செய்கிறேன், என் விருப்பத்தின்படி செய்யறது என் தகப்பனை துக்கப்படுத்தனா அதை இன்னைக்கு நான் தவிர்த்துட்டு, தகப்பனுடைய விருப்பம் தான் தேவனுடைய விருப்பமானால் அந்த தகப்பன் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு என்னை எரிகிற அக்கனியா வைக்காம என்னை எரிக்கிற அக்கனியா வச்சு என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கு மேலேயும் என்னை கரத்தை வச்சு இந்த காலை வெளியில உங்களுடைய பிள்ளைகளை வர ஆபத்தை தடுத்து ஆசீர்வாதத்தை அதிகரிக்க பண்ணி உங்க நாமத்தை உயர்த்துறங்க சாமி. ஆபத்தை தடுத்து ஆசீர்வாதத்தை அதிகரிக்க பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்க. கரங்கூட இருக்கட்டும், நாம மையப்பட்டோம், ஒப்பு கொடுக்கிறோம், காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினுடைய தாழ்த்தி உடைய திருக்கரத்தைகளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.